எக் பட்டர் மசாலா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, தோசைக்கு எவ்வளோ எம்மியாக இருக்கும். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு இது கூட பட்டரையுமே ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 ஸ்பூன் சீரகம், 4 மிளகு, ஒரு ஏலக்காய், பட்டை, 2 காஷ்மீரி மிளகாய் இது எல்லாருமே நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், முந்திரி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த பட்டையை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் போட்டு அரைச்சிருங்க. இது கூட அதே பேனில் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு இதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கையுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கீரி சேர்த்துக்கோங்க முட்டையை. இது கூட பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதே கடாயில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட தண்ணி ஊற்றி நல்லா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி போட்டுட்டு இது கூட ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியை போட்டுட்டு நம்மளோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கையுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டுட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட எக் பட்டர் மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.